தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத திருப்பு முனையாக எதிரும் புதிருமாக இருந்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியில் ஒன்றாக இணைந்து வருகிற தேர்தலில் சந்திக்க காத்திருக்கிறது. பரபரப்பான இந்த தகவல் குறித்து ஜெம் தொலைக்காட்சி முதலாக வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொல் திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழகத்தில் முக்கிய கட்சிகளாக வளர்ந்து வருது. மருத்துவர் ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களின் ஆதரவை பெற்ற கட்சியாகும். அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரையில் தலித் மக்களின் ஆதரவை பெற்ற கட்சி. தமிழ்நாடு முழுவதும் வன்னிய பெருமக்களும் தலித் இனத்தவர்களும் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளும் சூழ்நிலைகள் கடந்த காலத்தில் இருந்து வருகிறது. தற்போது அத்தகைய பகைமைகள் ஓரளவு குறைந்த வண்ணம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இரு தரப்பினரும் தங்கள் பகுதிகளில் வசித்து வருகிறாங்க. இந்த நிலையில மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரையில திடீரென தனது மகனுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது இரண்டாக பிரிந்திருக்கு. இதில் மருத்துவர் ராமதாஸின் மகன் அன்புமணியின் தலைமையிலான பாமக அண்ணா திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து விட்டது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா பதவியும் தருவதாக வாக்குறுதி தரப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் தேர்தல் செலவுக்காக அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 400 கோடி ரூபாய் அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் செலவு செய்வதற்கு முன் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில மருத்துவர் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி என எதுவும் இல்லை, அதிமுகவுடன் அன்புமணி கூட்டணி என்பது நீதிமன்றத்திற்கு எதிரான செயலாகும் என மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்த நிலையில அடுத்த கட்டமா அவர் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கு. இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையில மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என ஆலோசிக்கப்பட்டது. காரணம், வட மாவட்டங்களில் உள்ள வன்னியர்களின் வாக்குகளை மிக எளிதாக பெற்றுவிடலாம் என்ற அடிப்படையில இந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து ஜனநாயகன் பட பிரச்சனை முடிவடைந்ததும் தைலாபுரத்தில் நேரடியாக சென்று மருத்துவர் ராமதாஸை நடிகர் விஜய் சந்திக்கும் திட்டம் இருந்தது. இது தொடர்பாக மருத்துவர் ராமதாஸும் சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்படுது. எனவே தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் நடிகர் விஜய் சந்தித்து பேசி அன்றைய தினமே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறது என முடிவை தெரிவிப்பதற்காக ராமதாஸ் முடிவெடுத்து வைத்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்போது ஜனநாயகன் பட பிரச்சனை இன்னும் தீர்வுக்கு வராததால ராமதாஸ் விஜய் இடையிலான சந்திப்பு தள்ளி போகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவுக்கு இடையே மோதல் வெடித்த நிலையில தற்பொழுது காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகம் பக்கமாக பல்டி அடிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எனவே அந்த பலவீனத்தை சரி கட்டும் வகையில அதே சமயம் வட மாவட்டங்களில் உள்ள வன்னியர்களின் செல்வாக்கை எப்படியும் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவும் திமுக தரப்பில் ராமதாசுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பதாகவே மருத்துவர் ராமதாஸ் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது சில கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார். அதுல வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடு கோரிக்கையும் ஒன்று. இது குறித்து ஆலோசனை செய்த பிறகு முடிவை தெரிவிப்பதாக மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறார். அவரை பொறுத்தவரையில எந்த சூழ்நிலையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. காரணம், தமிழ்நாடு முழுவதும் உள்ள தலித் மக்கள் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தொல் திருமாவளவன் தான் தங்களது தலைவராக கருதுறாங்க. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெருவாரியான ஓட்டு வங்கியை இழப்பதற்கு திமுக தயாராக இல்லை. அதே சூழ்நிலையில் வட மாநிலங்களில் தற்பொழுது வன்னியர்களின் வாக்கையும் பெற்றாக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தொல் திருமாவளவனிடம் பேசி சமரசம் செய்து கொள்ளலாம்னு முடிவெடுத்தார் மு.க.ஸ்டாலின். இதனால இது குறித்து தொல் திருமாவளவனிடம் பேசும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காதுன்னு நெத்தியடியாக பதில் சொல்லிவிட்டார் தொல் திருமாவளவன். இதனால பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த நிலையில தான் அன்புமணியின் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த அறிவிப்பு வெளியானது. இதனைத் தொடர்ந்து தொல் திருமாவளவனிடம் மீண்டும் திரைமறைவு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியுடன் ஒன்றாக இணைவதால் வன்னியர்கள் மற்றும் தலித் இனத்தவர்களுடைய மோதல் போக்கு முடிவுக்கு வரும். அந்த மாபெரும் பணியை நீங்கள் செய்வதாக மக்கள் மத்தியில் பிரபலம் அடைவீர்கள். இது மட்டுமில்லாம விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு உண்டான அனைத்து செலவுகளையும் திமுக ஏற்றுக்கொள்ளும் என்கிற ரீதியில பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருமாவளவன் சில கோரிக்கைகளை முன்வைத்தார். அதாவது, வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடு குறித்து முடிவெடுத்து அறிவிக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் உள்ள தலித் இன மக்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும். இது தொடர்பாக என்னிடம் 10 கோரிக்கைகள் இருக்கின்றன. அவற்றில்
9 கோரிக்கைகளையாவது எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று தொல் திருமாவளவன் பேசினார். இதனைத் தொடர்ந்து தொல் திருமாவளவன் கோரிக்கைகள் ஏற்கப்படும்னு தெரிவித்த திமுக மேலிடம் தற்பொழுது சமரசம் நிலைக்கு வந்திருக்கு. இதனால்தான் மருத்துவர் ராமதாசிடம் நீங்கள் திமுகவில் இணைவீர்களா என்று நிருபர்கள் கேட்டபோது அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என சூசகமாக பதில் தெரிவிச்சிருக்கிறார். அவரை பொறுத்தவரையில முதல் கட்டமா திமுகவில் இணைய வேண்டும் என்பதில்தான் அதிக விருப்பமாக இருக்கிறார். அந்த வாய்ப்பு கிடைக்காவிட்டால் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லாமலும் இருந்தது. இந்த சூழ்நிலையில திமுக கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதால அவரு மிக்க மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். வருகிற பொங்கலுக்கு பிறகு மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி என்ற பரபரப்பு அறிவிப்பு வெளியாகும்னு தெரியுது. இதனைத் தொடர்ந்து எதிரும் புதிருமான மருத்துவர் ராமதாசும் தொல் திருமாவளவனும் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கும் ஒரு மேடையில் ஒன்றாக காட்சியளிக்க போறாங்க என்பது அரசியல் மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.